மதுரை திருமங்கலம் அருகே காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கி பணியிலிருந்த காவலரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகமூடி அணிந்து வந்து தாக்கியவர்கள் யார்? முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரும் அவரது ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டது ஏன்? பாதுகாப்பு, காவல் நிலையத்துக்கு பாதுகாப்பு, பாதுகாப்பு இல்லையே எங்கே போவது மக்களுக்கு பாதுகாப்பு எங்கே போவது காவல் நிலையத்திற்குள் புகுந்த கொலை குற்றவாளி அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தி காவலரை தாக்கிய சம்பவமும், இது குறித்து விசாரிக்க சென்ற முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கைது செய்யப்பட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த டி கல்லுப்பட்டி அருகே வி சத்திரப்பட்டி காவல் நிலையம் உள்ளது. இங்கு தலைமை காவலராக இருப்பவர் பால் பாண்டி. வெள்ளிக்கிழமையன்று நள்ளிரவில் முகமூடி அணிந்து வந்த 2 நபர்கள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு இரவு பணியிலிருந்த காவலர் பால் பாண்டியையும் தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பேரையூர் DSP சந்திரசேகர் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் சம்பவம் தொடர்பாக மாவட்ட SP அரவிந்தன் நேரில் வந்து விசாரணையை மேற்கொண்டார். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தாக்குதல் நடத்திய நபர்கள் குறித்த அடையாளம் தெரிய வந்தது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வி குச்சம்பட்டி அருகில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபாகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கடந்த 2 மாதத்திற்கு முன்புதான் சிறையில் இருந்து வெளியில் வந்துள்ளார். இந்த நிலையில் பிரபாகரனை அவரது வீட்டிற்கு தேடிச் சென்ற போலீசார் அவர் இல்லாததால் அவரது உறவினர்களை மிரட்டிவிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமுற்ற பிரபாகரன் மற்றும் அவரது கூட்டாளி இருவரும் காவல் நிலையத்தில் புகுந்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் காவல் நிலையத்தில் பொருட்களை அடித்து உடைத்துவிட்டு காவல் நிலையத்திற்கு வெளியே பூட்டு போட்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக பிரபாகரன் மற்றும் அவரது கூட்டாளியை கைது செய்ய தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தலைமறைவாக இருக்கும் இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் காவல் நிலையத்தில் தாக்குதல் நடைபெற்றது தொடர்பாக விசாரிப்பதற்காக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தனது ஆதரவாளர்களுடன் சத்திரப்பட்டி நோக்கி சென்றுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் முத்துராமலிங்கபுரத்தில் அவரை தடுத்து நிறுத்தி சத்திரப்பட்டி செல்ல அனுமதி மறுத்தனர். இதனால் போலீசாருக்கும் முன்னாள் அமைச்சருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. நான் என்னுடைய தோழிகளை போறேங்க. நான் ஒன்றும் தெருவில் போறேன் இல்ல, நீங்க பிக்கப் பண்றதுக்கு மை கான்ஸ்டியூன்சி, நான் என் கான்ஸ்டியூன்சில போறேன். இதனைத் தொடர்ந்து RB உதயகுமாரும் அவரது ஆதரவாளர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்களை போலீசார் கைது செய்தனர். மர்ம நபர்களால் காவல் நிலையத்தில் உள்ளே புகுந்து கொடிய குற்றங்களில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகள் ஊர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல் நிலையத்துக்கு உள்ளே புகுந்து காவலர்களை தாக்கி அங்கே இருக்கிற மின்சாதன பொருட்களை எல்லாம் உடைத்தெறிந்து அவர் உயிர் பிழைப்பதை மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள், நீங்கள் இப்போது அங்கே செல்ல அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். இந்த பகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்கிற அடிப்படையில் அந்த மக்கள் என்னிடத்தில் கோரிக்கை மனு அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் பதட்டத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு இங்கே காவல்துறையுடைய உயர் அலுவலர்கள் அனுமதி மறுத்து இங்கே ஊருக்கு வெளியவே எங்களை மடக்கி உட்கார வைத்திருக்கிறார்கள். கொலை வழக்கு குற்றவாளி ஒருவர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.